சகோதரிகளே, தாய்மார்களே, அவருடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய வகையில இங்கே போராட்ட களத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, விவசாய அமைப்புகளே, இந்த போராட்டத்திற்கு வர வேண்டும் என்று இங்கே என்னை வரவழைத்த திருப்பூர் மேற்கு மாவட்டத்துடைய செயலாளர், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கரைப்புதூர் ராஜேந்திரன் அவர்களே, தெற்கு மாவட்டத்தினுடைய மாநகரத்தினுடைய செயலாளர் வேலுமணி அவர்களே, வடக்கு மாநகரத்தினுடைய செயலாளர் ரோபோ ரவி அவர்களே, ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் தம்பி வெங்கடாசலம், சுரேஷ் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கின்ற நம்மளுடைய சகோதரிகளுடைய உணர்வை இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு கருத்திலே கொண்டு உளவுத்துறை மூலம் முதலமைச்சர் வரை இந்த செய்தி சென்று சேர்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவை செய்து, ஏதோ அரசியல் கட்சி செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது அல்ல. உணர்வோடு உண்மையாக இங்கே வந்திருக்கிறார் என்பதை உளவுத்துறை செய்தியாளர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் போர்க்கால அடிப்படையில் அதை கொண்டு சேர்க்க வேண்டும். ஏதோ அரசியல் கட்சி ஒவ்வொரு விஷயத்திற்கும் இங்கே மாறி மாறி ரோடு ஓரங்களிலே அரசு, மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஒதுக்கக்கூடிய இடத்திலே போராட்டம் நடத்துகின்ற போராட்டம் இது அல்ல. இங்கே வந்திருக்கின்ற 2000 பேர், இவர்கள் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம் என்பதை இந்த நேரத்திலே உளவுத்துறை எச்சரிக்கையோடு பதிவு செய்கின்றோம். இன்று இந்தியாவிலே திருப்பூரை போல எத்தனையோ மாநகராட்சிகள் இருக்கின்றது. அதுல எல்லாம் அங்கே குப்பைகளை கொட்டாமலா இருக்கின்றார்கள். ஆகவே இடுவாய் மட்டுமல்ல, இதை மாற்றி எங்கு சென்றாலும் இந்த பிரச்சனை வரும் என்பதை மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சியுடைய அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். குப்பை வரி என்று அனைத்து இடங்களிலும் அந்த ரசீதிலே அந்த பதிவு செய்து மக்களிடத்திலே, நம்மளிடத்திலே அந்த வரியை வாங்குகிறார்கள். ஆகவே அதை ஏன் மறுசுழற்சி செய்து மக்கள் விவசாயம், கால்நடைகள், உணவு, குடிநீர், நீராதாரம் பாதிக்காத வகையில் இந்தியாவிலே அத்தனை இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பூரில் மட்டும் இந்த பிரச்சனை என்ன காரணம்? ஆகவே மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இதற்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் உடனடியாக இந்த அறிவிப்பை செய்ய வேண்டும். இந்த போராட்டம் தொடர்ந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய உறவினரிடத்தில், நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் எப்படி உறவுகள் வருவார்களோ அதை போல அனைவரிடத்திலும் நம்மளுடைய உறவுகளிடத்திலே, நண்பரிடத்திலே சொல்லி இந்த போராட்ட வடிவத்தை வேறு வடிவத்திற்கு மாற்றி மிகப்பெரிய அளவில் திருப்பூர் மாநகரமே கண்டிக்கின்ற வகையில் செய்து இந்த குப்பை ஓட்டுகின்ற அரசு நிர்வாகத்தினுடைய ஆவணத்தை உடனடியாக நாம் தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். அதற்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரனுடைய தலைமையிலே முழுமையாக உங்களுக்கு கடைசி வரை இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம். இதற்கு முன்பு பெருந்துறையிலே சிப்காட் விரிவாக்கம், அரசு சிப்காட்டை கொண்டு வந்த போது அது தொழில் வளர்ச்சியாகும், வேலை வாய்ப்பு வரும் என்று அந்த நேரத்தில் நினைத்தோம். ஆனால் அது வந்த பிறகு அங்கே யாரும் நம்மளுடைய தமிழக தொழிலாளர்கள் வேலை செய்வதில்லை. அது வந்ததனால் நிலத்தடி நீர் மாசுபட்டது. பிறகு 1500 ஏக்கர் அதிகப்படுத்தி சிப்காட் விரிவாக்கத்தை செய்த போது அங்கே போராட்ட களத்தில் நின்று மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், வருவாய் கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் எல்லாம் ஆடு மாடுகளை கொண்டு போய் கட்டி அந்த சிப்காட் விரிவாக்கத்தை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி முன்னிருந்து அதை தடுத்து நிறுத்தி அதை ரத்து செய்யும். பெருந்துறையிலே கொக்கோ கோலா கம்பெனி வந்த போது அதற்கு போராட்ட களத்திலே இருந்து நீதிமன்ற வரை சென்று அதை அனைத்து கட்சிகளோடு சேர்ந்து அந்த கொக்கோ கோலா கம்பெனியை தடுத்து நிறுத்தினோம். அதே மாதிரி விவசாயிகள் வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட போது பெருந்துறையிலே போராட்டம் நடத்தி 204 உட்பட 243 பேர் சிறைக்கு சென்று இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக நாங்கள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆளுங்கட்சியில இருந்தாலும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக தீரன் சின்னமலை தன்னுடைய தலைமை
தலைமையிலே அனைத்து சமுதாய தளபதிகளை வைத்து வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்ட மாதிரி இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போராட்ட குழு எடுக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களுக்கும் உறுதுணையாக சிறை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த போராட்டம் வெல்லட்டும், உங்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்ற பதிவை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தூத்துக்குடி பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவர்